அழைச்சிருக்கிறாங்க. எல்லாம் வந்து கொண்டிருக்கு புலம்பெயர் உறவுகள். காயோட வந்து நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். இது வந்து சுவிஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் இப்போ சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன். நான் பிரான்ஸில் இருக்கிறேன் 40 வருஷமாக. கொஞ்சம் வெட்டி வந்திருக்கிறேன். பிரான்ஸில் இருக்கிறேன். பச்சை பசையில் இருக்கு வேறுங்க பராமரிக்கிறேன் உறுதி அளிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இது வழங்கப்படும். அது இன்னும் 10 பரப்பு காணி அவற்றை வீட்டுக்கு அருகில் இருந்தாலும் இதுவும் ஒரு சுவிட்சர்லாந்து கிளை விழா வந்து நடந்து கொண்டிருக்கு. எப்படி முன்மாதிரியான செயலை வந்து அந்த கிராமத்துக்களில் இப்படி நீங்கள் நயனாதீவுக்கு வந்துட்டு சில பேர் ஊர்களுக்கு வாரதில்லை. ஊர் வந்து இதுவரை செய்யாத ஒரு செயலை வந்து அவங்க செய்தாங்கன்றதான் முக்கியமான ஒரு காரணம். நயனாதீவு சுவிஸ் அபிவிருத்தி கழகம் செய்த முன்மாதிரியான செயலை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. நயனாதீவில் இப்போ திருவிழா நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கெல்லாம் பல விசேஷமான திருவிழா இருக்குது. இப்போ 2 காணொலி வரும். இப்போ நயனாதீவு ஊருக்கு வந்து என்னைய வந்து அழைச்சிருக்கிறாங்க புலம்பெயர் உறவுகள். இப்போ நான் வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறேன். இப்போ எப்படி முன்மாதிரியான செயலை வந்து அந்த கிராமத்துக்களில் வந்து இதுவரை செய்யாத ஒரு செயலை வந்து அவங்க செய்தாங்கன்றதான் முக்கியமான ஒரு காணொலி. மறக்காம பாருங்க. இது ஒரு நாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு காணொலி. யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்படி கட்டுவானிலேருந்து நாங்கள் அப்படியே எப்படி வந்தோம்ன்றதை பார்ப்போம். இதான் இந்த ரவுண்ட் போட். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முச்சக்கர வண்டிகள் பஸ் எல்லாம் நிற்குது. நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வந்து உள்ளே போகிறோம். தள்ளி நில்லுங்கோ தள்ளி நில்லுங்கோ தள்ளி. நயனாதீவு அம்மன் ஆலயத்தை வந்து குறிக்காட்டுவான் ஜெட்டியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பாருங்க. இப்போ ஆலயத்திலிருந்து எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம். நேரம் வந்து சரியாக 4 மணியை வந்து நெருங்குது. ஓகே, மேலே வந்து ஏற்றியாச்சு. நயனாதீவு அம்மன் ஆலயம் எப்படி இருக்குன்னு வேணுங்க. நாங்கள் வந்து குரங்குதுறைக்கு வந்துட்டோம். வணக்கம் வணக்கம். எங்களை சொந்தங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வந்துக்கிறாங்க. எங்கேருந்து வந்துக்கிறீங்க நீங்கள்? வந்துருக்கேன். போலண்ட்லேருந்து வந்துருக்கீங்க. திருவிழாவுக்கண்டே வந்தீங்களா? திருவிழாக்கு எல்லாம் தான் அம்மா அப்பா இருக்கிறீங்க. எவ்வளோ காலம் வந்து நீங்கள்? நான் 2 வருஷத்துக்கு வரேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் காணொலிகள் பார்க்குறீங்க? ஒரே பார்க்குறோம். பார்த்தீங்களா, நயனாதீவு ஊருக்கு வந்தோன்னே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. பைக்கில் வந்ததுக்கு மகளே 250 ரூபாய் இலங்கை காசு கொண்டு எடுத்துச்சுன்னா விது டாட் அப்படின்னு சொல்லி தம்பியார்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. இப்படி வாங்க. வணக்கம். எவ்வளோ காலமாக பார்க்குறீங்க சேனல்? 1 வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா? சந்தோஷமா தம்பி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? சஞ்சய். நயனாதீவு அம்பாளினுடைய அந்த ஆலய கோபுரத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவிஸில் இருந்து சரவணன் அண்ணா வந்து என்னை அழைச்சிருக்கிறாரு. அவர் வந்து நான் கதைச்சேன். இப்போ தான் அழைப்படுத்த கதைச்சிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து செய்யணுமாம். கிராமத்துக்கு உள்ளே வந்து செய்யணும். அதான் நயனாதீவுக்கு உள்ளே வந்து இப்போ இந்த பாதையால் வந்து போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே காளி கோயில் அடிக்கிட்டு போகிறோம். கேட்டு தான் போகிறோம். இப்போ இதால் தான் முக்கியமாக தீர்த்த திருவிழாவுக்கெல்லாம் சுவாமி வந்து போகும். இப்போ பார்த்தீங்களா, 2 பக்கமும் வந்து மணிக்கடைகள், கச்சான் கடைகள். இதில் வந்து வெயிலுக்கு வந்து பத்தியெல்லாம் வந்து போட்டிருக்கணும். அமுதசுரவி. சரி, இப்படியே நாங்கள் ஊருக்குள்ளே வந்து போகிறோம். விகாரை தாண்டி போகணும் அந்த ஊருக்கு. ஓகே, வேலணை பிரதேச கரையில் இருக்கிற ஒழுங்கையால் வலது பக்கம் திரும்பி நேராக போக. சரியாம் காளி கோயில் அடிக்கு கேட்டு போனால் தான் போய் சேரலாம். காளி கோயில் அடி. காளி கோயில் அடிக்கு எதால் போகிறது? ஓ ஓ ரைட். நயனாதீவு ஊருமா பச்சை பசையில் இருக்கு வேறுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நயனாதீவு மகா வித்தியாலயம். இதுதான் சொன்ன வேறு. இப்படி நீங்கள் நயனாதீவுக்கு வந்துட்டு சில பேர் ஊர்களுக்கு வாரதில்லை. ஊர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாரதில்லை. ஆனால் தீர்த்த திருவிழாவில் வந்து இந்த ஊரை சுற்றி அம்பாள் வந்து உள்வீதி விழா வருவார். அப்போக்கில் நாங்கள் ஊரையும் காட்டி கொண்டு காணொலி எடுக்கிறேன் நான். அப்போக்கில் நீங்கள் ஊரை பார்க்கலாம். இப்போ இந்த ஆட்டோ நிற்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஆட்டோக்காரன் நிற்கிறாரோ அண்ணா? காளி கோயில் அடிக்கு எதால போகிறது? காளி கோயில் அடி. ஸோ நயனாதீவு வந்து நீங்கள் இப்படி வாகனங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே கேட்டு நீங்கள் விரும்பின மாதிரி சுற்றி பார்க்கலாம்.
வேறுங்க புது வீடுகள்ல இருந்து பழைய வீடுகள் வரைக்கும் பார்க்கலாம். சரி, இதால தான் திரும்ப சொன்னவ. இதெல்லாம் அந்த கேணி வந்து இருக்குது கிட்ட நைனாதீவு கேணி வந்து மிக அருகில் வந்துருக்குது. இங்கே தான் எங்கேயோ வந்து முன்மாதிரியான செயலை வந்து செய்யப்படும். இதுதான் காளி கோயிலடியாக இருக்கணும். சுவாமி சுத்தேகளை வந்து இப்போ ஃபுல்லாக சுவாமி வந்து சுற்றும், பார்க்கவே புல்லரிக்கும். நைனாதீவு காளி கோயிலடின்றது எதுன்னா? வணக்கம். காளி கோயிலடி அது இங்கே எல்லாரும் வந்து ஒரு இதை செய்ய போயினோம்னு சொல்லி இப்படி நேரம் போச்சு. ரைட் வாங்க வாங்க, அதுதான் வந்து நிற்கிறேன். ரைட் பார்த்தீங்களா, ஊர் மக்கள் எல்லாம் அப்படி உற்சாகம் அனுப்பின வந்து இதுக்கெல்லாம் நட்டக்க போகுது. சம்பவம் செய்ய போயினோம். சம்பவம் செய்கிறதுக்காண்டி காளி கோயிலுக்கு அருகில் வந்து உள்ள நிற்கினோம். ஸோ இங்கே தான் அந்த முன்மாதிரியான ஒரு செயலை வந்து செய்ய போயினோம். நிறைய உறவுகளும் வந்து வந்திருக்கணும், என்னென்னு சொல்லி கேட்போம். அதில் போயிட்டு வந்து நாங்கள் எல்லோருடைய வந்து உரையாடுவோம். பாருங்கள் மக்களே, எல்லாம் வந்து கொண்டிருக்கு. வணக்கம். எவ்வளவு காலம் ஆச்சுன்னு பார்த்துறீங்களே. வணக்கம் 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 வணக்கம். 3 நாள் ஒருக்கா காட்டி நீண்ட நாளை பிறகு சுவிஸில் இருந்து வந்த எங்களுடைய அன்பு சொந்தம் சரவணன் அண்ணா வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இவர் தான் அந்த நைனாதீவு ஒருங்கிணைந்த பண்ணை காமதேன் ஒருங்கிணைந்த பண்ணையினுடைய உரிமையாளர். அடுத்தது அவருடைய பாரியார் வந்திருக்கிறாங்க. கண்ண காலத்துக்கு கூட காமதேனு பண்ணையில இருந்து மரத்தை ஒப்படைக்கிறார். இல்லைப்பா, இப்படி பக்கத்தில் நில்லுங்க. 2 பேரையும் சேர்ந்து நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக காண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வணக்கம். இது இப்படியான விஷயத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதை சொல்லணும். நீங்கள் இதையா வந்து முன்மாதிரி அவன் செய்ய போகிறோன்னு சொல்லி இதுதானையா நைனி அபிவிருத்தி கழகம் சுவிட்சர்லாந்து கிளை. இந்த நைனி அபிவிருத்தி கழகம் சுவிட்சர்லாந்து கிளையை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேற்பட்டு இன்றைய கல்வி வளர்ச்சியாக இருந்த தண்ணி நன்னீர் வளம் கடுமையான தண்ணி தட்டுப்பாடு நேரத்தில் மிக கூடிய கிணறுகள் எதுக்கு கிண்டி அவ்வளோ தண்ணி வசதியும் செய்து ஒரு நன்னீர் பூமி. அதை விட சாட்டியில் இருந்து கிட்டத்தட்ட எல்லா இடங்களும் தண்ணி ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருந்தது. குடிநீர் வளாகத்தில் இருந்து எல்லா குடிநீரையும் கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் தொட்டி வச்சு அவ்வளோ தண்ணி பஞ்சத்தை தீக்கின இந்த நைனாதீவு அபிவிருத்தி கழகம் சுவிட்சர்லாந்து. அது 2 கிணறு 3 கிணறு ஒரு கேணி. அதில் ஒரு கிணறு இருக்குது, இதில் ஒரு கிணறு இருக்குது, இதில் ஒரு கிணறு இருக்குது. ஒரு காணிக்கில் வந்து 3 கிணறு வந்துருக்கு. ஒரு காணிக்கில் 3 கிணறு. நன்னீரை தேக்கி வச்சு கிணறுகளுக்கு நன்னீர் ஆக்குறது. மற்றது இது வந்து சொந்தமாகவே சுவிட்சர்லாந்து அபிவிருத்தி கழகம் தான் வேண்டி இன்றைக்கு ஒரு குளிக்கப்பட்ட ஒரு மக்களுக்குரிய தண்ணி தேவை பூர்த்தி செய்து மிக அருமையான பூமி தண்ணிக்கு. அதால் இன்றைக்கு இவைக்கு என்ன சொன்னால் அடுத்த இது வந்து எங்களோட காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணையில் இருந்து இன்றைக்கு நிறைய மரங்களை வந்து இவைக்கு ஒப்படைக்கப்படுது. காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணையில் இருந்து எங்களோட ஊரிலும் நாங்கள் மரங்களை நடவணும். நாங்கள் காமதேனில் 15,000 மரத்துக்கு மேலே நட்டிருக்கிறோம். எங்களோட தாய் இப்போ இந்த பிறந்த பூமியில் நடவணும் என்று சுவிஸ் அபிவிருத்தி கழகத்தில் வேண்டுகோளுக்கு நாங்கள் அத்தனை மரங்களையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அவர்கள் திறம்பட இதை பராமரிப்பார்கள். இதே மாதிரி யார் நடப்போகிறோம்னு கேட்டாலும் பண்ணை தனக்கு காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையால் வழங்கப்படும் எல்லா உறவுகளும் வடிவாக பராமரிக்கிறேன் உறுதி அளிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இது வழங்கப்படும். பேருக்கோ போலுக்கோ இதை செய்யலை. இந்த இயற்கையை இதை எல்லாரும் நேசித்து எல்லா இடமும் மரங்கள் வளரணும்ன்றதான். மரம் நடுறேன்டா அவரை தொடர்பு கொள்ளுங்க. அதுதான் கேட்குறேன். அவர் அதுதான் சொல்ல வர தொடர்புக்கும் வேணும்டா இன்னும் தொடர்பு கொள்ளுங்க. நான் தரேன். சுவிஸ் வாழ் உறவுகள், வெளிநாட்டு உறவுகள், இந்த இவர் தான் செயலாளர், எங்களுடைய பொருளாளர் நைனி அபிவிருத்தி கழகம் சுவிட்சர்லாந்து. அதைவிடையே இந்த சுவிட்சர்லாந்து அபிவிருத்தி கழகத்தை பற்றி சொல்லணும்னா அந்த கல்விக்காக மிக யுத்த காலத்தில் இருந்து ஆசிரியர்களுக்குரிய வருமானமே இல்லாமல் இருந்தது. அவ்வளவு இதையும் அண்டு தொட்டு
ஓரளவு நிலைமை சீராக மட்டும் இந்த மாசுகளுக்குரிய கொடுப்பனவுகள் அதெல்லாம் இதுக்கு என்ன வரலாறு அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமாக எங்களுடைய பொருளாளர் அவர்கள் உங்களுக்கு கூறுவார். பொருளாளர் ஐயாவை சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களோட பேர் என்ன? தர்மராஜா ஐயாவை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. சரி வாங்க, அப்படி நாங்கள் இன்னும் கதைக்க போகிறோம். என்னென்ன வகையான மரக்கன்றுகளை நீங்கள் உங்களோட பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான மாமரங்கள், தோம் ஜேசி, கருத்த கொழும்பான், விளாட்டு, வெள்ளை கொழும்பான், மற்றது கொய்யா, தேசி, தோடை, மற்றது ஜம்பு, இப்படி எல்லா மரங்களும் முதல் கட்டமாக வச்சு இங்கே பராமரிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறபடியா இதை ஒரு முன்மாதிரியாக நம்ம தீவு பகுதிகளுக்கு முன்னெடுக்கணும் என்று தான் எல்லாருக்கும் முதல் எடுத்துக்காட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களை வைக்கிறதுக்காக எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கணும். எத்தனை பரப்பு? இது எத்தனை பரப்பையா? 10 பரப்புங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ எங்கள்கிட்ட வேண்டி கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 15 வருஷம் இருக்கு. காணி வேண்டி 25 வருஷம். 2 வருஷத்தாரு வேண்டி இருந்தாங்க. பிரியோசனமான விஷயம் இந்த தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறது. ஆனால் நீங்கள் தண்ணியை குடிச்சு பாருங்க, இதில் தண்ணீர் அமர்ந்து தண்ணி விடாக்குது எனக்கு குடிக்க போகிறேன். 7 வருஷம் கலந்து துவங்கி 2 வருஷத்துலேயே இதை வேண்டிட்டோம். பாருங்க தண்ணிக்கு வந்து ஒருத்தரும் மக்களுக்குரிய தண்ணி சேவையை பூர்த்தி செய்து கொண்டு இருக்குது இந்த புண்ணிய பூமி. முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், பாறை ஃபுல்லாக இங்கே பாறை தான். இல்லத்தை வெட்டினதும் உடனடியாக பாறை இருக்குது. சில வேளை யாழ்ப்பாண நகரத்துலாம் கொஞ்சம் வெட்டி ஒரு உள்ளே கொஞ்சம் பூவத்தான ஒரு 4 அடி 5 அடி உள்ளே போய் தான் பாறை வரும். அப்படியே பாறை ஆழம் வந்து சரியான குறைவு. இந்த கிணறு இது ஒரு 7 அடி 8 அடி ஆழம் வரும். என்ன அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 3 அடிக்குள்ளே நிற்கிது. இவர் வந்து நயினாதீவில் பிறந்தாலும் வன்னியில் ஒரு காணி வாங்கி அந்த சுதந்திரபுரம் பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறாரு. அங்கே 15,000 மரத்துக்கு மேலே நடப்பட்டிருக்கு ஐயா. அப்போ என்னுடைய பிறந்த பூமிக்கும் என்னால் இயன்றதை செய்யணுமே. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு கேணி இருக்கு. அவ சொன்ன மாதிரி இந்த தண்ணி வந்து இந்த வளவுக்கு வர தண்ணி அவ்வளோத்தையும் சேகரித்து ஒரு மழை நீர் சேகரித்து அப்புறம் இந்த கிணறுக்கு அவ்வளோ நல்ல தண்ணியாக வாரதும் தண்ணி வற்றாமல் இருக்கிறதுக்கும் இந்த குளம் ஒரு காரணம் ஐயா. இது வந்து இப்போ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஐயா, ஒரு இடத்துல எப்படி இது வந்து உப்பு தண்ணி கூட இந்த இடத்துல அது நன்னீராக எப்படி மாற்றினோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் விளையாட்டு. அந்த காணிக்கிலே வந்து ஒரு 3 கிணறு இருக்கு தோண்டி இதுக்குள்ள தண்ணியை வேற வச்சு இது நிலத்தடி நீரை வந்து நன்னீராக மாற்றணும். இந்த ஒரு காணிக்கில் எத்தனை கிணறு இருக்கு? இந்த ஒரு காணிக்கு இந்த 10 பிறப்பு காணிக்கைய 3 கிணறு இருக்கு. 3ம் அமிர்தம். அப்போ இந்த தண்ணியை வந்து அறுவடை செய்கிறோன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லுவார். தண்ணியை முதல் சேமித்து அதை நாம் ஒரு கிணத்து மூலம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெட்டாமல் அந்த ஊற்றி இருக்கிறதுக்கு காரணம் இந்த வார மழை நீரை வெளியே செல்லாமல் இதுக்கே தேக்க வச்சு அந்த தண்ணியை கிணத்து மூலம் நாம் அறுவடை செய்கிற முறை இது. பார்த்தீங்களா விளையாட்டுகள் இதெல்லாம் முன்மாதிரியான ஒரு செயல். இதைத்தான் நாங்கள் காமதேன ஒருங்கிணைந்த பண்ணையில் மிக வெற்றிகரமாக இன்று வரையும் எந்த ஒரு கோடை காலத்திலும் தண்ணி தட்டுப்பாடு வராமல் இருக்கிறதுக்கு காரணம். சரவணண்ணா வணக்கம். இதில் யாரெல்லாம் இந்த இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்து குறிப்பாக நான் சொல்லணும்னா தர்மராஜா அண்ணா, அவர் இந்த ஊருக்கு கிடைச்ச ஒரு முத்து. தர்மராஜா அண்ணா வணக்கம். இவர் ஒரு பொது நிகழ்வுண்டா அவர் எந்த இடத்திலும் அங்கே நிற்பார். இந்த உள்ளூரில் நான் மிகவும் அவரை நான் நேசிக்கிற ஒரு மனிதனும் அவர் தான். நேற்று கண்டு சொன்னேன், இன்றைக்கு போல தன்னுடைய பொது இதுகளையும் சென்று இன்றைக்கு வந்த ஒரு உள்ளூர் பிரதிநிதி. வணக்கம் ஐயா. ரெண்டாவது இவர் பிரெஞ்சு நாட்டில் இருந்து பிரெஞ்சு அபிவிருத்தி கழக அண்ணா உங்களை இருக்கிறேன். நான் வந்து நயினாதீவு அபிவிருத்தி கழக பிரான்ஸ் பூசகராக இருக்கின்றேன். ஆரம்ப காலம் தொட்டு அங்கத்தவராக இருந்து பிரான்ஸ் அபிவிருத்தி கழகமும் தன்னாலே என்ற பணியை நான் ஒரு கோஆப்ரேட்டிவ் மேனேஜராக இருந்து காலம் நல்லா சேவை செய்ததான். அது எனக்கு நான் என்ன மக்களுக்கு தெரியும். இப்போ நயினாதீவு இன்னும் பிள்ளைகள் இருந்தால் தட்டி கேட்பேன். இங்கே சரியான முறையில் சில விஷயங்கள் நடக்குதுன்ட்டு
இதை இந்த மனதில் பிள்ளையாக இருக்குது. இங்கே உள்ள மக்கள் இதை அறிந்து இதை செய்யணுமென்று நான் ஆர்வப்படுறேன். இப்போ அம்மாள் ஒரு திருவிழாவோட வந்திருக்கிறேன். இப்போ எமது நண்பன் அண்ணன் இவற்றது அண்ணன் எல்லோரும் நாங்கள் ஒன்றா படித்த நாங்கள் இவரை செய்கிறத நான் வீடியோக்களில் பார்த்தேன். நான் காமதேவு பண்ணை அமைப்பாளர் அவரை நான் மேலும் வளரோடு மட்டும் போட்டுக்கின்றேன். அவற்றை தம்பியாரும் என்ன அண்ணனும் பரிசுக்கு வந்து டென்மார்க் சென்றவர் என்னோட நல்ல பழக்கம். இந்த குடும்பத்தோடு நான் ஒரு சொந்தக்காரர் அதே மாதிரி இருக்கிறேன். அதை ஆராய்ச்சி வந்திருக்கிறேன். வேறு யார் யார் வந்திருக்கணும்? கனடாவில் இருந்து வந்திருக்கிறார் ஒரு ஊரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம். வணக்கம். நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் தான் வீடு. வருஷம் வந்து போகிறோம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நான் பெருமைப்படுறேன். மேலும் மேலும் இந்த நாட்டுக்கு இந்த தீவுக்கு உங்களால் எந்த உதவிகளை செய்து சிறப்பாக அமைக்க அம்பாளர்கள் புரியணும். நான் கனடாவில் அபிவிருத்தி சங்கத்தில் இருக்கிறேன். அங்கட அபிவிருத்தி சங்கம் சிலதுகளை செய்து இருக்குது. மேலும் சிறப்பாக இது எங்களால் எந்த உதவிகளை செய்ய விரும்புகிறேன். அடுத்தது குறிப்பாக இவர் இளைஞர் வந்து இவருடைய தாத்தா தான் பக்கத்தில் உள்ள காணி. இன்றைக்கு வேறு எவ்வளவு பக்தர்களுக்கும் தண்ணியை தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு தாக சாந்தி நிலையத்தை வச்சு இவருடைய தாத்தா இவருடைய அப்பா இன்றைக்கு பொறுப்படுத்திருக்கிறார் விமல் அவர்கள். இன்றைக்கு அவர் இளைஞன் இந்த இதில் இன்றைக்கு லட்சம் மக்களுக்கு இன்றைக்கு இந்த பக்கத்தில் உள்ள காணியிலிருந்து தான் அவ்வளவு தண்ணியும் வார கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிற இளைஞர். அவர் நாங்கள் இப்பவும் அவர் வாழ்த்துறோம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் 5ஆம் இடத்தில் வசிக்கிறேன். தபாலத்தில் வேலை செய்து வருகிறேன். 4 மணிக்கு வருகிற அடியாளர்களுக்கு நாங்கள் தான் தண்ணி தாகம் வாழ்கிறோம். விது டாக்டர் யாருன்னு சொன்னால் சரவணன் தம்பி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா ஐயா, உங்களை மீண்டும் சந்திக்கிற பெரிய சந்தோஷம். உங்களையும் சந்திக்கிற சந்தோஷம். இல்லை இந்த ஐஸ் போட்டிக்கு இருந்து வந்த மாதிரி நல்ல வடிவம் வந்து நன்றி. முடிஞ்ச ஒரு இயற்கை காட்சியாக்கணும். நான் அது சுவிஸ் கழகத்தை மரநாடு விழா இன்றைக்கு அதுக்கான எல்லோரும் கலந்து கொள்ளணுமெண்டு அதோடு உங்களை சந்தித்தது ஒரு இடத்துக்கு பிறகு உங்களை சந்தித்தது மீண்டும் மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போவோம். ஓகே. அடுத்தடுத்த கட்டமாக நிகழ்ச்சி. நன்றி. வணக்கம் ஐயா. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். இந்த தண்ணி கிணத்தோடய எடுங்க, அப்போ தான் நல்லாது. நான் சிறுவயதிலிருந்து ஒரு நம்பிக்கை சொத்துலையும் மற்ற சில ஆக்களோடையும் சில கோவில்களையும் பிறந்து அந்த வரைக்கும் வரையும் பல ஆக்களை திருடி போயிடும். நாங்கள் நல்ல கோவில்களில் மற்ற இதே போல் ஆரோக்கியத்தை அதாவது நம்ம தனியாருக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்களோட விலகி தொடர்ந்து வந்துருக்கிறேன். அந்த அடிப்படையில் எங்களை கூப்பிட்டதுக்கு உங்கள் அவைக்கு நன்றி சொல்லுவாங்க. நாகபூஷணி அம்மன் கோவில் நீண்டகால கமிட்டியில் இருக்கிறார், நிர்வாக சபையில். இது வந்து தன்னால் என்ற அத்தனையும் ஒரு மனம் நிறைந்த ஒரு சேவையான மனிதன். அவரை நான் எப்பவும் இந்த நயனாதீவில் மதிக்கக்கூடிய ஒரு மிக அன்பான உள்ளம். பல முறை தெரிவு செய்யப்பட்டவர், எல்லாராலும் விரும்பி தெரிவு செய்யப்பட்ட, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி. நிறைய பேர் வந்து இங்கே ஐயா, இவர் பிரெஞ்சு நாட்டில் இருந்து வந்திருக்கிறார். இவர் வந்து நம்முடைய பலம்புரி முதலாளியுடைய தம்பி அண்ணன். உங்களை பற்றி நான் பிரான்ஸில் இருக்கிற 40 வருஷமாக எங்களோட மக்கள்கிட்ட நினைச்சேன். பிரான்ஸில் வந்து 3-4 வீடியோ வேறு எங்களால் என்ன பங்களிப்புகள் அது எங்களோட ஊருக்குன்றது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். சுவிஸ் தர்மன் வந்து நான் சின்ன வயதில் இருந்த காலத்தில் இருந்து எங்களோட இருந்தேன். முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து எங்கள் செய்கிறது வரவேற்றினா அந்த சந்தோஷம் அடையும். சரி, அப்படியே வாங்க. இவரும் ஒரு இயற்கை நார்வலர். நயனாதீவுக்கு பல மரங்களையும் இதுகளையும் தொடர்ச்சியாக செய்து ஒரு இயற்கையை நேசிக்கிற மனிதன். அதை விட ஐயா எல்லாரும் அம்மா
தான் காலி கோயிலுக்கு மேல் காலையிலுக்கு வந்து தொடர்ந்து இருக்கிறவன் காலி கோயிலுக்கு தொண்டு செய்கிறது அது செய்கிறது உதவிகளுக்கு அனுப்புறது செய்து இருக்கிறோம். நல்ல விஷயத்துக்கு ஏராளமான மக்களில் இந்த வந்து ஒரு சுவிஸ் பிரதிநிதி, அவருடைய கணவர் எங்களுடைய அமைப்பில் மிகவும் உற்சாகமாக பங்களிக்கக்கூடியவர். வாக்கியக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களை வணக்கம். உங்களை பற்றி ஒரு சரி அறிமுகம் இங்கே எல்லாம் அந்த அறிமுகமாகி கொண்டிருக்கிறோம். உங்களை பற்றி ஒரு சரி அறிமுகம். என்ன ஸ்ரீயோ, நான் நைனாவில் பிறந்து வளர்ந்தேன். நான் இப்போ சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன். இந்த கழகத்திலே எனது கணவனார் என்ன செயலாளர் இருக்கிறாரா? செயலாளராக இருக்கிறார். தொடர்ந்து அதுக்கு சேவை செய்யணுமெண்டா சேவையாற்றுவோம். இவர்தான் இந்த போட்டுகள், இவரும் ஒரு கலைஞன். இந்த நயனாதியில் ஒரு மிகப்பெரிய சிற்பங்கள், ஓவியங்கள், கோயில்கள், இதுகளை குறிப்பாக அத்தனை இவற்றை கைவண்ணம் இருக்கும். அவற்றை உடையிலேயே பப்ளோ பிக்காசோ மாதிரி இருக்கிறாரல்லோ பார்க்க. ஐயா கலைஞர் நான் அப்போ என்னுடைய பேர் சிவாகரன். நயனாதி 5ஆம் வட்டாரம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இப்போ பிரான்சில் இருக்கிறேன். அங்கத்திய அமைப்பிலும் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். சுவிஸ் அமைப்போடு ஏற்கனவே தொடர்பும் இருக்கிறேன். இவர்களோட முக்கிய நோக்கம் வந்து இயற்கை சம்பந்தமான இதில் இருக்கிறபடியாக எனக்கு இந்த அமைப்போட விருப்பம் ஆகிய இன்றைக்கு அவை அழைத்தபடியாக ஒரு மரத்தை வைப்பம் மட்டும் வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே இருக்கிறார் நமது மருமகன் நைனை குமரனின் சன் ஆஃப் நைனை குமரன். ஐயா சொல்ல மீடியா மாஸ்டர். உங்களை பெரிய சரி அறிமுகம் சொல்லிவிடுங்க. எனது பேர் தரசிகன். நான் 9வது 8ஆம் இடத்துல வருகிறேன். மாமா இதை சேவை பாராட்டி அதை விட இன்றைக்கு நயனாதிவில் சிறு நிகழ்வுனால் உலகம் பூரா இருக்கிற அத்தனை உறவுகளையும் இது நான் சொல்கிறேன், அவருக்கா சொல்கிறேன். அது இதை இங்கே கேட்குது. அத்தனை நிகழ்வையும் எங்களோட உறவுகள் மனமாற பார்த்து மகிழ்றதுக்கு உடனுக்குடன் லைஃப்பில் உடனே கொண்டு வருவார். இன்றைக்கு நயனாதில் இருக்கிற பிரச்சனைகளை கூடி பிள்ளைகள் வெளியிடுறது முழுக்க நேர்காணலாக கண்டு அமைத்து தன்னுடைய நேரங்கள் படிப்புகள் எல்லாத்தையும் விட்டு ஊருக்காக சமூகத்துக்காக ஒரு சிறந்த சேவையாக இருக்கும். அதுவும் இலவசமான முறையில் தான் இலவசம். நானே இப்போ நிறைய ஃபோட்டோ பல மீடியாக்களோட இணைஞ்சு செயல்படினு தவப்பின் பணியை புள்ள தொடர்ந்து செய்கிறான். அதான் அவருக்கு ஒரு முதல் மரியாதை. நன்றி நன்றி நன்றி. இப்போ எல்லாரையும் நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம் நினைக்கிறோம். பெரும்பாலும் எல்லாருமே வந்திருக்கிறோம். இவரும் சுவிட்சர்லாந்தில் ஒரு மிக முக்கிய பிரதிநிதி. அவர் சொல்லும் மாநகரத்தில் இருக்கிறேன். ஒன்றியத்துக்கெல்லாம் உதவி செய்கிறேன். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு கதைங்க பொருளாளரோட கதைங்க. அண்ணா நல்ல சரவணன் அண்ணனுடைய சொந்த அண்ணா மாதுளை கண்டு எடுங்க. மாதுளை இப்போ தேசி ஜம்மு கொண்டு வந்தீங்களா? ஜம் எடுங்க. ஸோ மரம் நாட்டுறதுக்காக எப்படி மரங்களை கொண்டு போயினோம்ன்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ சுற்றி சுற்றி வைக்கணும். அது மட்டும் இல்லை, அதில் நின்று எல்லோரும் வந்து உரையாடி கொண்டு இருக்கணும். ஸோ பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இவருடைய அந்த முன் மாதிரியான செயற்பாடை வந்து எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஆசைப்படுறேன். இது ஒரு நல்ல மரம். கீழ்காய் நெல்லின்னு நினைக்கிறேன். கீழ்காய் நெல்லி போல என்ன இந்த மரம் ஒன்று தெரியுங்களா? இல்லை பச்சை பசையில் கீழ்காய் நெல்லியாக தான் இருக்கும். நல்லா இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, உள்ளுக்கு நெல்லி நிற்கிது, தென்னை நிற்கிது. போட்டு எல்லாம் சில விஷயங்களை இதில் செய்திருக்கணும். அது பேர் 2 மாதமாக பசலை போட்டிருக்கேன். இது இப்போ இந்த எல்லாம் கிண்டியை பசலை போட்டு ஒரு ரெடின்லேயே இப்போ 2 மாதம் இந்த கிடங்கு தயாரிச்சு. ஓகே ஓகே. இனி இன்றைக்கு இந்த உறவுகள் வாரது இந்த நைன திருவிழாவா இது இருக்கு, அள்ளி இருக்கு, எடுங்க. அதான் எடுக்க போகிறோம். ரைட். இந்த கிணறு கிண்டி மக்களுக்கு வந்து தண்ணி தேவையாக பூஜை செய்யணும்ன்ற அந்த எண்ணம் இப்போ தோன்றினது உங்களுக்கு? ஏண்டாய்யா, இது யுத்த காலத்திலேயே மக்கள் மிகப்பெரிய கடினமாக இருந்தது தண்ணி. இந்த கோடை காலத்தில் இப்போவும் இது ஒரு பெரிய கடுமையாக இருந்த சிச்சுவேஷன் வந்து தண்ணி. இங்கே எல்லா இடத்துலையும் இந்த வட்டாரம் தான் நயனாதிலே நன்னீரான வட்டாரம். அதால் இப்போ சுவிஸ் அபிவிருத்தி கழகம் வந்து இப்போ ஒரு
25 வருஷத்துக்கு முதலே இதை வேண்டி 3 கிணறை வச்சு நன்று மறக்க முடியாது நண்பர் லிங்கேசன் சொல்லி அவர் என்று எங்கள் சுவிட்சர்லாந்து வாழ்கிறார். அவருடைய ஒரு முயற்சி இந்த காணியை அவற்றை வீட்டுக்கு அருகில் இருந்தாலும் இந்த காணியை ஒரு நன்னீர் காணியில் வேண்டுறது கடினம். இந்த இடத்துல இந்த காணியை அவருடைய ஒரு உதவி மூலம் அவரும் அங்கே எங்களுடைய செயலாளராக இருந்தவர் கழகத்தில் அந்த கடும் முயற்சி அவருக்கு இந்த கட்டத்தில் நன்றி கூறணும். அவர் அப்படியே எப்படிங்க குடிச்சு பாவம் தண்ணி தண்ணீர் குடிச்சு பாருங்களே குடிச்சு பாவம். நைனாதீவு ஊர் தண்ணி சொர்க்கம் எப்படி இருக்கு தண்ணி சொல்ல வார்த்தை சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல பார்ப்போம் ஒரு புடி அருமையான ஒரு தண்ணி குடிச்சு பார்க்குறார். சுவிஸ்ல இருந்து வந்து குடிச்சு பார்க்குறது ஒரு அமிர்தம். அமிர்தம் ஒரு சவர் கூட இல்லை. ஒட்டு சவர் இப்படி அதாவது போத்து தண்ணியிலும் பார்க்க கொஞ்சம் கச்சுது. இப்போ காய்க்குது போத்தில் தண்ணி காய்க்குது. குடிச்சு பார்க்கிறேன். இல்லை உண்மையில அது நல்ல ஒரு விஷயம். அபிவிருத்தி கழகத்தால் போல ஒரு அருமையான தண்ணியாண்டு நீங்கள் இது சுவிஸ் அபிவிருத்தி கழகத்தால் ஒரு காணி 10 பிறப்பு காணியை வாங்கி 3 கிணறு கண்டி மக்களுக்கு இலவசமாக வந்து தண்ணியாக கொடுத்து கொண்டு கால பகுதியிலிருந்தே இது 25 வருடங்களுக்கு முதலே இந்த நன்னீரை வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட அபிவிருத்தி கழகத்தினுடைய சிறந்த ஒரு நோக்கமாக தான் இதை இப்போ எதிர்பார்க்குறோம். எங்களுடைய அபிவிருத்தி கழகம் 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2 வருட காலப்பகுதியில் நைனாதீவின் நீர்ப்பற்ற குறைய காரணத்துக்கு அறிந்து ஒரு காணி ஒன்றை வேண்டுவதற்காக முயற்சி செய்த இடத்துல இந்த 10 பரப்பு காணி எங்களுக்கு வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போது நான் சரியான குறைந்த விலையில் இந்த காணியை வேண்டினாங்க. அதனால் இந்த ஊர் மக்கள் பல நன்மைகளை பெற்று வருகின்றனர். அதாவது குடிநீர் யுத்த கால பகுதிகளில் நீர் இல்லா காலங்களில் கூட நாங்கள் எல்லா மக்களுக்கும் நீர் கிடைக்க வேண்டுமென்றதாக எல்லா சந்திகளிலும் பல குடி டேங்குகள் அமைத்து நீர் வழங்கி வந்தனாங்க. பிறகு இந்த தண்ணிகள் வர துவங்கின பிறகு அந்த இதுகளை நாங்கள் வெளியே எடுத்துட்டோம். ஆனால் இப்போ தொடர்ந்து இந்த தண்ணியை மக்கள் பாவித்து கொண்டு வருகிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றது இந்த என்று சொல்லணும் இந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் இந்த 10 பரப்பு காணியும் நைனாதீவு மக்களுக்குரியது. எந்த நேரமும் இது வரலாற்று ரீதியானது. அது வரும் காலங்களில் அடுத்த ஜெனரேஷன் இதை தெரிஞ்சு வச்சுருக்கணுமென்றக்காகத்தான் இந்த மரநாட்டு விழாவுக்கு நாங்கள் இன்றைக்கு ஆக்களை அழைச்சதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் இந்த காணிகள் வேறு ஒரு இதுகளால் அபகரிக்கிறதோ அதுகளை தடுக்கிற நோக்கத்துக்காகத்தான் எல்லாரையும் இந்த இங்கே வரவழைத்து இந்த காணியில் வரலாற்றை சொல்ல வேணுமென்றதுக்காகத்தான் முக்கிய நோக்கம் மர நாட்டு இதை காரணமாக கொண்டு இதையும் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 27 வருடம் ஆகிவிட்டது. ஏன்னா பல காலங்களிலே இளைய தலைமுறைக்கு இது கைமாற வேண்டி இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக நாங்கள் இந்த காணி பற்றிய முழு விவரத்தையும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு இந்த மரநாட்டு விழாவில் மக்களை பங்கு பெற்ற சொல்லி நாங்கள் அழைத்திருந்தோம். நாங்கள் எனவே எங்களோட அழைப்புகளை ஏற்று வந்து இந்த காணியை பார்வையிடுகின்ற மக்களுக்கு இந்த கழகம் சார்பாக முதல்க நன்றியை கூறி இங்கு இந்த கழகம் பல சேவைகளை நாளில் செய்திருக்கு. அதை நான் மீண்டும் குறிப்பாக நாங்கள் இதுவரை எங்களோட 25 ஆண்டு காலம் என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம்ன்றது அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆவணப்படுத்தி இது சொல்ல வேண்டியிருக்கிறோம். நாங்கள் செய்த பணிகளை ஒரு விவரமாக பணிகளை சொல்வோம். முதலாவதாக வந்து யுத்த கால பகுதியில் எங்களுடைய நாவுசனி வித்தியாலயம் வந்து வேலியற்ற நிலை, அங்கே சிறிய மாணவர்கள் தான் கற்கிறார்கள். வேலியற்ற நிலையிலே இந்த பாடசாலைக்கு அந்த காலப்பகுதியில் உள்ள அதிபர் எங்களிடம் வேலி அடைத்து தர சொல்லி கேட்டார்கள். நாங்கள் வேலி அடைத்து தர இல்லாது உங்களுக்கு மதில் கட்டித்தருகிறோம், அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று 25 வருடமாக அது மதிலோடு நல்ல கம்பீரமாக அந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று மத்திய விளையாட்டு மைதானத்தை நாங்கள் ஒரு தீவு பகுதியில்
ஒரு திறமான விளையாட்டு மைதானமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதுக்கு சுற்றுமதில் அமைத்த நாங்கள். பின்பு தொடர்ந்து அந்த வேலைகளை முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் சுற்றுமதில் அமைத்து இன்று அது ஒரு விளையாட்டு மைதானமாக எங்களுடைய அந்த திட்டத்தினால் அது காட்சி அளிக்கிறது. அது போக மற்றது கணேச மகாவித்தியாலயம் எங்களை அவருடைய விளையாட்டு மைதானத்துக்குரிய மதில்களை அமைத்து சொல்லி கேட்டார்கள். அதன்படி அந்த மதில்களையும் அவர்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். மற்றது கண்ணுக்கு புலப்படாத சேவைகள், அதாவது மருத்துவ சேவை, அதாவது கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்குரிய மருத்துவ சேவையாக ஒவ்வொருத்தருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கி வருகிறோம். அது மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு நாங்கள் சொல்லவும் விரும்ப இல்லை. அப்படியான சேவைகளையும் செய்து வருகிறோம். மற்றது தொண்டர் ஆசிரியர்கள், அதாவது யுத்த கால பகுதியில் அரசாங்கங்கள் வடபகுதியில் உள்ள பாடசாலைகளை கவனிக்கவில்லை. அந்த நேரத்திலே நாங்கள் அங்கே மாணவர்களின் படிப்புகளை ஊக்குவிக்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அங்கு படிப்பித்த தொண்டராசிரியர் சகலருக்கும் ஊதியம் வழங்கி அந்த காலகட்டத்திலே வழங்கி அந்த ஊதியத்திலே படிப்பித்தவர்கள் இன்று நிரந்தர ஆசிரியராக நியமனம் பெற்றிருக்கின்றது. இந்த கழகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று அவர்களுக்கும் கிடைத்த வெற்றி இது. அதுபோக மற்றது முக்கியமானது ஒன்று, இங்கே 5 முன்பள்ளிகள் இருக்கின்றன. அந்த முன்பள்ளிகளுக்கு நாங்கள் சத்துணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 வருடமாக முன்பள்ளிகளுக்குரிய உணவை நாங்கள் எல்லா முன்பள்ளிகளுக்கும் வழங்கி வருகிறோம். அத்தோடு முன்பள்ளி ஆசிரியருக்குரிய கொடுப்பனவையும் கொடுத்து வருகிறோம். மற்றது முக்கியமானது 2009ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியில் மக்கள் இடம்பெயர்ந்து வந்த பொழுது நைனாதீவுக்கு வந்த மக்களுக்கு இந்த கழகத்தினாலே சகல உதவிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது நிதி கொடுப்பனவோ அல்லது உணவு கொடுப்பனவோ செய்து அவர்களை அந்த அந்த நேர கஷ்டத்தில் காப்பாற்றி இருக்கிறோம். அப்படியான பல சேவைகளை ஆற்றி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் எங்களது கழகம் என்ன முக்கிய பிரச்சனை என்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்போ 25 வருடமாகிவிட்டது. எப்படியும் அடுத்த இளம் தலைமைக்கு மாற்றுவதற்காக இந்த இளம் தலைமுறைகளை இதில் பங்கு பெற்றி எங்களுக்கு ஊக்கமளிப்பதில் எங்களோட அந்த கழகத்தை தொடர்ந்து இயக்குவதற்கான ஒரு வேலைப்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டிய எங்களோட கடமையாகவும் இருக்கிறது. ஏற்க வேண்டிய கடமை அவர்களுக்கும் உண்டு. எனவே அன்பாக இந்த நேரத்தில் எங்கள் சுவிஸ் வாழ்கின்ற இளையோர்களை தயவு செய்து எங்கள் கழகத்துடன் இணைந்து அந்த கழகத்தை பொறுப்பேற்று கழகத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் மிகவும் அன்பாகவும் மிகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது சிறப்பாக குறிப்பிட வேண்டிய இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிதியை சுவிஸ் அபிவிருத்தி கழகம் கொடுக்குது. அதே மாதிரி கல்வியில் சிறந்து ஸ்காலர்ஷிப்பில் எடுக்கிற மாணவர்களுக்கு முதல் ஆரம்பத்திலே 5000 ரூபா கொடுத்தனாங்க. இப்பொழுது தலா 25,000 ரூபா ஒரு மாணவருக்கு கொடுத்து வருகிறோம். அப்படியான பல பணிகளை செய்து வருகின்ற கழகம் இடையிலே நின்று போகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக. மற்றது இந்த காணி நம் நைனாதீவு மக்களுக்குரியது, மக்கள் பார்வையிட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இன்றைக்கு இந்த மக்களுக்கு சொன்னது. ஏனென்று சொன்னால், நாங்கள் மனிதனுடைய வாழ்காலங்கள் மனிதனுடைய இது நம்மளோட கையில் இல்லை. இந்த காணிகளை வேறு ஒரு அபகரிப்போ அல்லது வேறு ஒரு எந்த ஒரு தேவைக்கும் எந்த ஒரு இதுவும் நிறுவனங்களோ பாவிக்காத வண்ணம் இந்த மக்கள் இந்த காணியை பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மக்களை அழைச்சிருக்கிறோம். இந்த மக்களை அழைச்சி இந்த காணியை காட்டி, ஏனென்றால் நான் பல பேரிடம் சொல்வது எங்கே இருக்குது என்று கேட்டவர்கள் கூட பேர் இந்த காணி. எனவே அவர்களுக்கு இதை காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. மற்றது இந்த இதுக்கு முக்கிய காரணமாக சொல்ல வேண்டியது இந்த மகாலிங்கண்ணன் அண்ணா. வாங்க இப்போ இவர் எங்களுடைய கழகத்தில் 27 வருடமும் இன்றைக்கு ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை எங்களோட இணைப்பாளராக இருக்கிறார்.
அவர்களுடைய சேவை மாபெரும் சேவை. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய சேவை, அவருடைய கணக்கறிக்கைகள் எங்களுக்கு எந்த விதத்திலுமே எந்த பாதிப்பையுமே தந்தது கிடையாது. அந்த வகையில் அவருடைய சேவை இன்னும் தொடர வேண்டும். அவருடைய ஆயுள் காலங்கள் கூடி அவரால் செய்யக்கூடிய சகல சேவையும் நாங்கள் இந்த மக்கள் பெற வேண்டும். அதோடு எங்களோட கழகத்துக்கும் இவரை விட்டால் எங்களுக்கு யாரை மாற்றுவது யாரை பிடிப்பது என்ற பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு முத்து என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு ஆள் 27 வருடம் ஒரு அமைப்பில் இணைப்பாளராக இருப்பதுன்றது நான் எந்த வரலாற்றில் நான் கேள்விப்பட்டது இதுதான் முதல் தடவை. ஏன்னு சொன்னால் பல அமைப்புகள் பல இதுகள் பல ஆக்களை மாறி இருக்கிறார்கள். ஆனால் எங்களோடு ஒத்துழைத்து எங்களுக்கும் பிடித்த ஒரு கிடைத்தது எங்களுக்கு பெருமை என்று சொல்லி இத்தருணம் அவரை வாழ்த்தி தொடர்ந்து அவற்றை சேவை அடையணும்னு சொல்லி என்ன விஷயம் செய்ய போறோம்? இப்போ செய்ய போகிறது மரநாட்டு விழா. மரநாட்டு விழா வந்து முக்கியமாக நாங்கள் கழகங்கள், அதாவது பிரான்ஸ் கழகம், கனடா கழகம், லண்டன் கழகம் கழகங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்களை விட்டு ஒவ்வொரு மரங்களும் நட்டு மிகுதி மரங்களை வருபவரிடம் கொடுத்து நடுவதாக தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த தீர்மானத்துக்கு அமைய வந்தவர்களுக்கு ஏற்ப மரங்களை கொடுத்து நட்டு இந்த மரத்தை பராமரிப்பதற்காக ஒரு பராமரிப்பாளரை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அவர் தண்ணி விட்டு இதை பராமரிப்பார். அந்த அதில் நிற்கின்ற அவர் அந்த தண்ணி ஊற்றி அதை பராமரிப்பார். அந்த ஒழுங்கையும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கிறோம். மற்றது இந்த வளவுக்கு கிடைத்தது இந்த குளம் வந்து ஒரு பெரிய குடை. ஏன்னு சொன்னால் இயற்கையாக அமைஞ்ச குளம், நாங்களோ அதை விட்டவில்லை. அது இயற்கையாக இருந்தனாலே அந்த தண்ணி பழுதாகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதிலே நீர்த்தேக்கம் நிற்பதனால அடிநீர் சரியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த குடிநீர் வசதியை சரியாக பூர்த்தி செய்யும். மக்கள் பயன்படுத்தினால் சரி, பயன்படுத்த வேண்டியது மக்களுடைய தேவை. வீடு வரை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவு கழகம் நம்ம அந்த அளவுக்கு வளர்ச்சி நிதி பற்றாக்குறைகள் பற்றாக்குறைகள் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் அதை வடிகட்டி செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்யலாம். ஆனால் தற்போதைய நிலையில் அதை செய்ய முடியாது. ஆனால் வருங்காலத்திலே இளையோர்கள் அந்த ஏனென்றால் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இளையோர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ எல்லாமே வந்து உரிய முறைப்படி இளைஞர்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும். பாருங்க, மற்ற கண்டுகளை நான் அங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. காயோட வந்து வைக்கணும் மரத்தை. ஓகே, மக்கள் வந்து வந்துட்டினோம், கொஞ்சம் பேர் வந்துட்டினோம். சரவணா, தண்ணி கண்ணாடி மாதிரின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக இருக்கு. இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த பாறைகளுக்கு நடுவில் அங்கே எடுத்து முன்னால் கட்டி நீட்டாக இருக்குது. இந்த கிணறு ஊற்றுகள் வர அடித்தளம் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் அந்த தண்ணி ஒரு நல்லா இருக்கு. அது அந்த எடுக்கிற மூணு வித்தியாசம் இருக்கு. அது பாவிக்கிறதால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இன்னும் தெரியல. இது நல்ல தண்ணியான உப்பு இல்லை. இதில் வித்தியாசம் இருக்கு. அது வித்தியாசம். அது குடித்ததுமே எனக்கு தாகம் அடங்கிட்டு வந்து நான் குடித்தது. சுவிஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் இன்றைக்கு மரநாட்டு விழா நடக்க போகிற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக சுவிஸ் கழக தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகத்தினர் அங்கத்தவர்களுக்கு முதல்கண் நன்றி கூறி, எங்களுடைய இணைப்பாளர் மகாலிங்கனருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி, எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இத்தருணம் வருகை தந்து எங்களுக்கு ஊக்குவிப்பதற்காக வருகை தந்த அனைவருக்கும் இன்றைய மாலை வணக்கத்தை கூறி, இந்த மரநாட்டு விழாவை நாங்கள் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். சுவிஸ் கழகம் பல சேவைகளை இந்த நாட்டுக்கு ஆற்றி இருக்கிறது. அதை மக்கள்கள்
அறிந்திருந்தாலும் கூட சில சேவைகளை முதற்க சொல்லியிருக்கிறேன். இருந்த வகையிலும் இந்த சுவிஸ் கழகம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக இந்த நிலத்தை இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கான நிலம் என்பதை சொல்வதற்காகத்தான் இன்று இந்த மரநாட்டு விழாவுக்காக இங்கே வாழுகின்ற மக்களையும் புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களுக்கும் இதை காட்டுவதற்காகவும் அறிமுகப்படுத்துவதற்காகவும் நன்னீர் திட்டம்தான் இதோட முக்கிய நோக்கம். அந்த நன்னீர் திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்காக இந்த 10 பரப்பு காணியிலே நல்ல மரங்களை நடுவதற்காக அந்த மரங்களை தந்துதவிய காமதேனு இயற்கை விவசாய நிறுவனத்துக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் பல மரங்களை இப்பொழுது எங்களுக்கு தந்துதவி இருக்கின்றார்கள். நாங்கள் அந்த மரங்களை பெற்று இங்கே வந்தவர்களை வைத்து அந்த மரநாட்டு விழாவை தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். நன்றி. சுவிஸ் கழகத்தினுடைய நைனாதீவு எங்களுடைய இணைப்பாளர் மகாலிங்கண்ணர் இப்பொழுது முதலாவது கண்டை நாட்டி இந்த மரநாட்டு விழாவை ஆரம்பித்து வைக்கின்றார். பேக் வந்து அவை பிறகு கிளிப்பினம்மா அதுக்கு ஆக்கள் இருக்கணும் அதெல்லாம் அவர் செய்வேன் அவைய செய்வேன். அடுத்ததாக எங்களுடைய பொருளாளர் அவர் 27 ஆண்டுகளாக தலைவர் பதவியில் இருந்தார். இப்போ குறிக்கப்பட்ட ஆண்டு செயலாளர் பதவி, இப்போ பொருளாளர் பதவியை 27 ஆண்டு தொடர்ச்சியாக கழகத்துக்கு பங்களிப்பு செய்த ஒரு மிக பெரிய ஆளுமை ஐயா தர்மராஜா ஐயா அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்து இந்த அருமையான மாங்கனியும் கண்டை நாட்டியதுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். உதய பாரதலிங்கம் இவர் இப்போது கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தலைவராகவும் செயலாளராகவும் நீண்ட காலம் நயனாதீவு அபிவிருத்திகளம் சுவிட்சர்லாந்துக்கு தன்னுடைய மிக பெரிய சேவையை ஆற்றியவர். மிக கடுமையான காலகட்டத்திலும் இன்று அவர் இங்கே இழைப்பார், இங்கே வந்துவிட்டார். இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு உள்ளூரிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதன். பல முன்னெடுப்புகளையும் அவர்கிட்ட பல ஆளுமைகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் அங்கே கல்விக் கழகத்தில் கூடி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அங்கே இருந்திருக்கிறார். நன்றி ஐயா. உங்களுடைய மாங்கனி மரங்களை நடுங்கள். ஒரு மாங்கனியை நட்டு வைக்கிறார். ரைட், நட்டு வையுங்க. நீ பாருங்க நட்டுக்கோண்ணா. பிரான்ஸ் கழகத்தினுடைய போஷகர் பரமேஷ் அண்ணா இப்பொழுது நயனாதீவு அபிவிருத்தி கழகத்தினுடைய மரநாட்டு விழாவிலே மரத்தை நாட்டி கொண்டிருக்கின்றார். அத்தருணம் எங்களுடைய வாழ்த்துக்களும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மரநாட்டுவதற்காக பலர் கூடி நிற்கின்றார்கள். இங்கே கூடி வந்திருக்கின்ற தருணம் அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு தொடர்ந்து இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு உண்டு. மண்ணையும் மரத்தையும் பார்க்க வேண்டிய கடமையும் தார்மீகம் இருக்கின்றது என்று கூறி அடுத்ததாக மரநாட்டுவதற்காக அடுத்த மரம் நடப்போயினா விழா வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த இருக்கு மரம். அடுத்ததாக சுவிஸ் கழகத்தினுடைய மரநாட்டு விழாவுக்காக கனடாவிலிருந்து வருகிற கனடா சார்பாக இந்த எங்களுடைய இந்த மரநடுகையிலே கனடா நாட்டு சார்பாக கலந்து கொண்டு இந்த மரத்தை நாட்டு வைக்கிறார்கள். தற்பொழுது மரநாட்டு விழா நடக்கின்றது. அவர்களை பாராட்டி நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய உதவி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சுவிஸ் கழகத்தினுடைய 27 வருட நிர்வாகியான பாக்கிய மக்கா அவர்கள் தற்பொழுது மரத்தை நாட்டி மரநாட்டு செய்து கொண்டிருக்கின்றார். அத்தருணம் அவர்களை வாழ்த்தி வழங்கி கொண்டிருக்கின்றோம். பாக்கிய மக்கா நட்ட மரத்தை பாருங்க. என்ன மரம்? காய்க்கணும். சுவிஸ் வடிவத்தில் காய்க்கும். சுவிஸ் கழகத்தினாலே நடத்தப்படுகின்ற இந்த மரநாட்டு விழாவிலே அடுத்ததாக கனடா நாடு சார்பாக அருமநாயகம் சதானந்தன் அவர்கள் இப்பொழுது மரத்தை நாட்டி இந்த கழகத்தினுடைய மரநாட்டு விழாவை சிறப்பித்த வண்ணம் உள்ளார்.
அடுத்ததாக மண்ணின் மைந்தரும் மக்களுக்குரிய தொடர்ந்து சேவை செய்ய எங்களோட தர்மராஜா அண்ணா அவர்கள் இந்த அழகான மரத்தை நாட்டி வைப்பார். மைந்தரும் சமூக சேவையாளரும் ஒரு ஆளுமை மிக்க அண்ணா தர்மராஜா அண்ணா அவர்கள் இந்த மரத்தை நாட்டி வைக்கின்றார். இந்த ஊருக்கு அவருடைய சேவை தொடர்ந்து நட வேணும். இன்று எத்தனையோ பேர் இருந்தாலும் தன்னுடைய வேலை பணிகளை விட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை விட்டு அவருக்கு முதல் கண் நன்றியை தெரிவிக்கின்றோம். அத்திசீலன் தியாகராஜா ஆகிய என்னுடைய மைத்துனருடைய மகன், அதை விட வலம்புரி ஹோட்டலின் அதிபரின் அண்ணன் அவர்கள் இந்த மரத்தை நாட்டி வைக்கிறார். அவரும் ஒரு இயற்கை ஆர்வலர், தொடர்ந்து இதுக்கு என்ன சேவை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். கொய்யா மரத்தை வச்சிருக்கிறாரு. திரவியநாதன் ராமச்சந்திரன் ஆகிய என்னுடைய உறவுக்காரர், அவரும் ஒரு நாட்டு பற்றாளர், இயற்கையை விரும்பி இந்த ஊரில் மரங்கள் அதிகமாக நட்டதில் அவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மதிவதனன் தில்லியம்பலம் அவர்கள், இவர் ஒரு தமிழ் பேராசிரியர், பண்டிதர், ஒரு தமிழ் இலக்கியத்தையும் பழந்தமிழையும் இன்று வரையும் மீட்டெடுத்து புது சமூகத்துக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுமை. ரஞ்சித் மகேஸ்வரன் ஆகிய மகனார், அவர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருக்கிறார். அவர் தாயாரும் ஒரு பெரிய ஒரு நாட்டு பற்றாளரும் இயற்கையை நேசிக்கிறவரும், மகனாரும் அதேபோல் ஒரு நாட்டு விரும்பி மக்களுக்கு சேவை செய்கிறது முன்னிலை நிற்பவர் ரஞ்சித். அடுத்ததாக திரு ராஜ் அவர்கள் நயனாதி நாகபூஷன் அம்மன் ஆலயத்தின் அறங்காவலர் உறுப்பினரும் சமூக சேவையாளர், சுவிஸ் நாட்டின் அழைப்பை ஏற்று ஒரு மரத்தை நாட்டுவதற்காக முன் வந்திருக்கிறார். ஜம்பு மரம். கோபாலராஜன் தில்லியம்பலம் ஆகிய எங்களுடைய உறவுக்காரர், அவர் எங்களுடைய சுவிஸ் அபிவிருத்தி கழகத்தின் கணக்காய்வாளர், அத்தோட சுவிஸ் நாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, எங்களை ஒரு வழிநடத்தக்கூடிய முன்னோடி. அவரும் இந்த மரத்தை நடுறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணா நடுங்கோ. அப்புறம் அவை எடுப்பின் வைங்கோ, அதுக்கு ஆக்கள் இருக்கு, அவை அப்படியே அவையெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு நீட்டா அவன் பின்னால் தான் செய்து கொண்டு வாரினோம். அப்படியே நிமித்தி வச்சு விடச்சு. கனடா அபிவிருத்தி கழகத்தை சேர்ந்த உறுப்பினரும் எங்களுடைய ஊர் பற்றாளரும் ஆகிய சிவகுமார் அவர்கள் இந்த அருமையான கொய்யா மரத்தை நட்டு வைப்பார். எல்லோரும் நாட்டு பற்றாளர்கள், ஒரு இந்த ஊர் முன்னேற வேணும் என்ற ஒரு துடியா இருக்கின்ற இளைஞர்கள். பாருங்க, சாடி எல்லாம் எடுத்து அதை உரிய முறைப்படி நட்டு கொண்டிருக்கணும். பிளாஸ்டிக் கூட நடுறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறதில்ல. அடுத்ததாக விமல் பொன்னுத்துறை அவர்கள், அவர் சுவிஸ் நாட்டு எங்களுடைய அபிவிருத்தி கழகத்தின் நீண்டகால உறுப்பினர், தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வருகிறார். இன்னும் செய்வார், ஆர்வலர். இன்று அருமையான இந்த மாங்கனியை நட்டு வைப்பார். புவனேசன் விமல் சேகர், இவர் ஒரு 3வது தலைமுறையும் தன்னுடைய பரம்பரை பணியை எடுத்து இன்று கோடிக்கணக்கான அடியவர்களுக்கு தண்ணீர் தாகத்தை தீர்த்து வர ஒரு 3வது தலைமுறை. அவரை நாங்கள் மிகவும் நேசிக்கின்ற ஒரு அன்பு உள்ளம். அவர் இந்த மரத்தை நட்டு வைப்பார். அவருடைய சேவை என்றும் தேவை, நாட்டுக்கு தேவை. கோபாலகிருஷ்ணன் சிவாகரன், இவர் பிரெஞ்சு அபிவிருத்தி கழக நயனாதி அபிவிருத்தி கழகத்தின் மிக முக்கிய உறுப்பினர். அதாவது இயற்கையை விரும்பி நயனாதியை முன்னேற்றணும் என்ற ஒரு நீண்டகால ஆர்வம் உள்ளவர், தொடர்ச்சியான ஆர்வம் உள்ளவர். இவர் முத்தையா சரவணானந்தன் அவருடைய இல்லத்தரசி, காமதேனு பண்ணையின் ஆரம்பிப்பதற்கு மிக முக்கிய கர்த்தாகவும் இந்த அர்ப்பணிப்பை செய்கிறதுக்கு முன்னின்று ஆர்வமாக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிட்டு சொல்ல மனைவின்னு சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. செந்தில்குமரன் தரிசிகன் அவர்கள், அவர் இன்றைக்கு நயனாதீவில் மீடியா பலமிக்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். தகப்பனுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த நயனாதீவை எப்பவும் பசுமை பூமியாக மாற்றணும் என்ற அவற்றை விடாப்பிடியான கொள்கையில் முதல் கட்டமாக இன்று மரநடுகையில் ஈடுபட்டிருக்கிறார். தில்லராஜ் நாகராஜா அவர்கள் ஒரு கலைஞன். நயனாதீவில் எந்த ஒரு கோயிலோ எந்த ஒரு கட்டிடமோ எந்த ஒரு போட்டிலையோ அவருடைய கைவண்ணம் இல்லாமல் நயனாதீவில் எதுவும் இல்லை. அப்படி ஒரு நீண்ட கலை குடும்பம். அவர்கள் அனைவருமே ஒரு சித்திரமும் கலையும் ஒருங்கிணைந்த ஒரு
குடும்பத்தினர் அவர்களை வாழ்த்தி இந்த மரம் நடுவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய ஊரிலே ஒரு பிரபல ஒரு ஆசிரியராக கடமையாற்றி அது மட்டுமில்லை இந்த 5ஆம் ஆண்டு புலமைப்பில் அதிகமான பிள்ளைகளை சித்தியடைய செய்த பெருமகனார் தற்பொழுது அரசு ஆசிரியர் சபையிலிருந்து ஓய்வு பெற்று இருக்கிறார். அவர் எங்களுக்கு பல வழிகளாலும் சகல சமூக சேவைகளிலும் உதவி செய்திருக்கிறார். அவர் இன்று எங்களுடைய அபிவிருத்தி கழக வளாகத்திலே ஒரு மரக்கன்றை அவருடைய திருக்கரங்களால் வைக்கும்படி அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஜோஹரா விதுடொட்டன் அதிபரும் வடமாகாணத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற யூடியூபரும் விஜயகுமார் விது அவர்கள் இந்த அழகான மாங்கனியை நட்டு வைப்பார், ஜம்பு மரத்தை நட்டு வைப்பார். நைனை மண்ணிலே அவரும் இந்த ஞாபகமாக இந்த மரத்தை சுவிஸ் அபிவிருத்தி கழகத்தின் சார்பில் நட்டு வைக்கின்றார். இங்கே உங்களுக்கு எப்பவும் இனிப்பு தரக்கூடிய பழங்கள் வளவை சுற்றி இருக்கிறபடியே நீங்கள் தான் அடிக்கடி வளவோட வந்து பராமரிக்கணும். ஆடு மாடுகள் பார்க்காம இந்த சிறுவர்களோட கையில் உங்களுக்கு ஒப்படைச்சாச்சு இந்த காணியை. அரசரட்னம் ராஜரட்னம் அவர்கள் எங்களுடைய தங்கையின் கணவர். அவர் இயற்கையிலே மிக ஆர்வலர். இந்த நைனி மண்ணை பசுமையாக்கணும் என்று துடிக்கும் ஒரு அன்பு உள்ளமும் ஆவார். அவர் இந்த அருமையான இந்த மாங்கண்டை நட்டு வைப்பார். நன்றி நன்றி. நட்டு கொண்டு பாருங்க, இங்கே பாருங்க, எங்களை பார்க்கணும். ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு அங்கே என்ன நட வந்திருக்காரு பார்த்தீங்களே. கஜன் கருணானந்தன் இவர் தானையா இந்த சுவிஸ் இந்த புண்ணிய பூமியை பராமரிக்கிற பணியாளர். அத்தோடு நயனாதேவிக்குரிய எல்லா மரங்களுக்கும் தண்ணி வழங்கி இந்த ஜீவ துடிப்போடு இருக்கிற நிதி ஆதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிற அன்பு உள்ளம் கஜன். தம்பி நவநீதன் அவர்கள் 27 வருடமாக எங்கள் கழகத்தினுடைய அங்கத்தவரும் காமதேனு ஒருங்கிணைப்பு பண்ணையின் நிர்வாகியும் தற்பொழுது மரத்தை நாட்டி வைப்பார். இயற்கை நண்பன் நவநீதன் அவர்கள் நாட்டு கொண்டிருக்கிறார். சுவிஸ் கழகத்தின் போஷகரும் தொடர்ந்த அங்கத்தவருமான நல்ல உணர்வாளமான நாட்டுப்பற்றுள்ளவர் காமதேனு இயற்கை அமைப்பாளரும் தற்பொழுது மரத்தை நாட்டி இந்த விழாவை சிறப்பிக்கிறார். இங்கே பார்க்கணும். பாரியாரும் அவரது பாரியாரும் தம்பியும் உறவினர் எல்லாரும் சேர்ந்து புட்டிச்சு ஒரு மரத்தை நடுறினோம். சூசிலேருந்து வந்து தண்ணி ஊற்றுவோம். சரியோ ஐயா, ஒரு வாளி தண்ணி கொண்டு வாங்க, ஊற்றி விட. பார்த்தீங்களே மக்களே பாருங்கள். பிளாஸ்டிக் கவரோட கண்டு வைக்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னால் வந்து அவர்கள் அந்த பிளாஸ்டிக் கவரை உரித்து மறுபடியும் வைக்கிறத காட்சியை பார்த்து நிற்கிறீங்க. இப்படி தான் எல்லா கண்டு பிளாஸ்டிக் கூட வச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறதில்ல. மண்புழு உரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கப்பட்டது. இன்றைக்கு 2வது மாதம் சுவிஸ் கழகத்தின் போஷகர் இப்பொழுது மாங்கண்டுக்கு நீர் ஊற்றி அதை ஆரம்பித்து வைக்கிறார். நன்றி நன்றி நன்றி. கண்டு வைக்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கு நீர் ஊற்றணும். அந்த நீர் ஊற்றுறதுக்கு எப்படி ஊட்டின மட்டும் வேறுங்கோ, நீர் ஊற்றி கொண்டு வைக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா கண்டுகளுக்குலேயும் இருக்கிற பிளாஸ்டிக்குகளை வந்து அகற்றி போட்டு கண்டுகளை வந்து உரிய முறைப்படி வச்சுட்டினேன். சரியோ, பிறகு பிளாஸ்டிக் அகற்றியில் கண்டுகளை சும்மா படத்துக்கு வச்சோன்னு சொல்லி விஷயம் விளங்காமல் கமெண்ட் பண்ணக்கூடாது. உரிய முறைப்படி அவர்கள் திட்டமிட்டு, ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். சில பேர் அந்த பிளாஸ்டிக்கை பிச்சு அந்த வேர்களை பழுதாகி விட்டுருக்கணும். அதனால் மரம் பட்டுடும். வச்சுட்டு அதுக்குரிய ஆக்களை வச்சு அதை செய்யணும். அடுத்தது முக்கியமாக கீழே எருவெல்லாம் போட்டு உரிய முறைப்படி கண்டு வைக்கிறதுக்கு முதலே அவை இதை திட்டமிட்டு செய்திருக்கணும். பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அனைத்து கண்டுகளும் வைக்கப்பட்ட காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா கண்டுகளும் வச்சாச்சு. நீங்கள் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துக்கு வருவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு வந்து இது வளர்ந்துருக்குது, எப்படி வளர்ந்துருக்கா இல்லையா, என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு காணொலி ஒன்று நிச்சயம் போடுவேன். பாருங்க. அதே மாதிரி காமதேனு அவருடைய வந்து தொடர்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான மரக்கண்டுகளையும் வந்து வாங்குங்க. அவர் தர காத்திருக்கிறார். மக்களே, இது ஒரு அருமையான ஒரு காணொளி, முன்னுதாரணமான ஒரு காணொளி. எப்படி ஒரு நைனாதேவியில் இங்கே மரங்கள் வளர்கிறதே கடினம். ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த கிணத்துலேயே பார்த்துருப்பீங்க, கீழே வந்து பாறை, அதுக்குள்ளே வேறு ஒன்றி இந்த மரம் வளரணும். அதுக்கு கீழே பாருங்கள், உரமெல்லாம் போட்டு
உரிய முறைப்படி அவர்கள் நட்டிருக்கிறார்கள். இறுதியாக எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த காணொலியை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க, நீங்கள் எல்லார் சார்பிலையும் சொல்லுங்க. ஓகே, நன்றி. இன்றைக்கு நன்றி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நன்றி பிது, நன்றி. ஓகே, இதுக்கு நன்றி. நன்றி மக்களை. அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் அன்பான விது. நன்றி உறவுகளே. இப்படியான காணொளிகள் எடுக்க நீங்கள் என்னை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077 41876 077 41876. உடனடியாக எனக்கு அழைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய தளத்தில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமாக நான் துணை இருப்பேன், நிச்சயமாக வருவேன். நன்றி உறவுகளே.